ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா. நான் உங்க டியூட்டி தமிழா. இன்னைக்கு என்னடா புது ஒரு இடத்துல நின்று பேசுறேன் அப்படின்னு பாக்கீங்களா? எஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ப்ரொஃபசர் ஜூப்ளின் மேமுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால என்னடா ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மேமுக்கு ஏதாவது டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்பந்தான் தோணுச்சு. அதாவது போன வருஷம், இப்போ நான் 3rd இயர் படிக்கேன். போன வருஷம் 2nd இயர் படிக்கும்போது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் படித்தோம். ஸோ அந்த கோர்ஸில் ஒரு கோர்ஸோட லாஸ்ட் நாளில் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்கள் கிளாஸை டெக்கரேஷன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம். அது என்ன ஃபங்க்ஷன்னா, அந்த மேமுக்கு ஒரு பர்த்டே. அதாவது அன்னைக்கு அவங்க பர்த்டே கிடையாது. அது என்னைக்குன்னா February 21, 2024 நாங்கள் அந்த ப்ரோக்ராம் நடத்தினோம். அன்னைக்கு அந்த மேம் பர்த்டே கிடையாது. ஸோ ஆனால் நாங்கள் அந்த பர்த்டே ஈவெண்ட் மாதிரி நடத்தி எங்கள் மேமை பர்த்டே கேர்ள் மாதிரி வச்சு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தினோம். ஆனால் அதில் வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தின அதை வந்து எங்களால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியலை. பட் ஆனால் அந்த டைமில் நாங்கள் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணோம், எங்கள் கிளாஸ் பசங்க, எங்கள் பிகாம் பசங்க, நாங்கள் வந்து எப்படிலாம் எங்கள் கிளாஸை டெக்கரேஷன் பண்ணோம், அந்த டைமில் நல்ல அட்ராசிட்டிஸ், அதுக்கப்புறம் எங்கள் மேம் கொடுத்த ஃபீட்பேக்கு, அது எல்லாமே இந்த வீடியோவில் கவராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து 2 இன்ட்ரோ. ஒன்று நான் இப்போ பேசுகிறேன், இன்னொன்று நான் அந்த டைமில் இதை நான் வீடியோவாக போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் அதை என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் நான் எடுத்த இன்ட்ரோ வீடியோவும் இதில் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா, அந்த டைமில் வந்து ஆடியோ சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கள் கிளாஸ் பசங்களோட அட்ராசிட்டிஸ், அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணது, அதுக்கப்புறம் எங்கள் மேமோட ஃபீட்பேக் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இது கண்டிப்பாக எங்கள் மேமுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும், ஜூப்ளின் மேமுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், எங்கள் ஜூப்ளின் மேமுக்கு ஹாப்பி பர்த்டே மேம். உங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுல நான் ரொம்ப ப்ரௌட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பலவெல்லாம் பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா. நான் உங்கள் டியூட்டி தமிழா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நான் படிக்கிற விஓ சிதம்பரம் காலேஜ் தான் வந்திருக்கோம். விஓ சிதம்பரம் காலேஜில் எங்கே வந்திருக்கோம்னா, அப்படியே மேலே பாருங்கள், 2nd பிகாம் எங்கள் கிளாஸுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் கிளாஸுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, நாங்கள் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி எங்கள் கிளாஸில் ஒரு ஈவெண்ட் வந்து நடத்துகிறோம். அதாவது எங்கள் கிளாஸ் ரூமே இன்றைக்கி ஒரு மினி ஹால் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறோம். அதை தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் இது பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒளி அமைப்பு, அதாவது விளாகு, ஸ்டூடியோ, ஃபோட்டோ அப்படி எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை தான் இன்றைக்கி நம்ம நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ நல்லாயிருக்கும், அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து அதாவது நம்ம என்னெல்லாம் ஈவெண்ட்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மேம் காட்ட போகிறோம், பார்க்கணும். மேமின் எக்ஸைட்மெண்ட்டை பாருங்க. மேம், நாங்கள் இப்போ ஈவெண்ட் நடத்துகிறோம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கு. நான் வந்து பார்க்குறேன். மேம் எங்கள் கிளாஸ் மென்டர். ஸோ மேமை வந்து நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பேர் மேம் வராங்க. ஸோ இன்னொரு மேமுக்கு பர்த்டே. ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் ஆமாம். ஆனால் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மேமுக்கு பர்த்டேங்கிறது அந்த மேமுக்கே தெரியாது. நாங்களே இன்னைக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நாங்களே இன்னைக்கு பண்ணுறோம். வாங்க நம்ம எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். எல்லாரும் நமக்கு ஆர்டருக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. இதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். வாங்க. இது ஷைலா மேம். இவங்க நம்ம இன்வைட் பண்ணுறோம். உங்களுக்கு எங்க ஈவெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈவெண்ட் ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப சின்சியரா, நல்ல இன்ட்ரெஸ்டா பண்றீங்க. So definitely this event will help you to develop your career in the future. All the best. Next Jubilee ma'am. Ma'am, நீங்க எங்க ஈவெண்ட்டை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? So we are excited to have such an event along with you people. Something productive should come out of the event. அதுதான் எங்களோட all the best. அடுத்து எங்க ராஜா மாதா, எங்க மேம் சுஷ்மா மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து இன்ட்ரெஸ்டோட பண்றது. இந்த வேர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்பெஷலி ஃபார் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது
passion அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ so happy about all this. All the very best to you all. Thank you. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து இன்விடேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இவங்க எல்லாரும் நம்ம கிளாஸ்க்கு வராங்க. அங்கே வச்சு ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் பண்றதுக்காண்டி ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது வந்த உடனே சூப்பரா இருக்கணுங்கிறக்காண்டி வெளியில ஒரு தோரணம் போட்டிருக்காங்க. ஒரு சைடு போட்டிருக்காங்க, இன்னொரு சைடு காணும், இன்னொரு சைடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க உள்ள காட்டுறேன். ஸோ கிளாஸ் வாசல்ல தோரணம் வந்து தோரண கான்ட்ராக்ட் வந்து தம்பி தான் எடுத்திருக்காப்புல. தம்பி என்ன பண்றீங்க? இப்போதான் தோரணம் கட்டிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து ரொம்ப ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம் எல்லாரும். ஆமா, இது எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, எங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பசங்க பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து ஒரு என்ஜாய்மெண்டோட இந்த ஈவெண்ட் இது வந்து பண்றோம். ஸோ அதனால இப்போ இன்னொரு சைடு ஒரு சைடு தோரணம் இருந்துச்சு, இன்னொரு சைடு இல்லைல்ல. ஸோ அதனால இன்னொரு சைடுக்கு தான் முழு வீச்சுல தம்பி வந்து கிளம்பிட்டாரு. பெஞ்செல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ஃபுல் டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இன்னும் டெக்கரேஷன் முடியல. எங்களுக்கு டெக்கரேஷன் டைம் வந்து 1 to 2 தான் சொன்னாங்க. ஆனால் மணி இப்போ 2:30க்கு மேலே தாண்டிருச்சு. இன்னும் டெக்கரேஷன் முடியாதனால சரி வெளியில் அப்படியே காற்று வாங்கும் அப்படின்னு வந்தேன். அப்போ தான் இங்கே ஒரு உருவம் இருந்துச்சு. இதுதான் பால்ராஜ், என் கிளாஸ் பையன். பால்ராஜ், நீ எதுவும் வேலை பார்க்கலையா? வேலை செஞ்சு கூட்டாதாங்கப்பா, அது பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் என்ன தான் பண்ணேன்? மனசு எவ்வளோ வேலை செய்வான்னு சொல்லுங்க. கிளாஸே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, இங்கே என்ன இப்படி எட்டி பார்க்கறது வேலை பார்க்க? ஓ, அதான் இந்த மாதிரி ஒரு 4-5 டீம் இருக்கும் ஒவ்வொரு கேங்லேயும். ஸோ நல்ல பையன். ஸோ அதான் இப்போ எப்படியோ வாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிராண்டாக ஒரு நிறைய பேர் வரல. ஃபஸ்ட்டு நான் காட்டும்போது இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ஒரு 60 பேர் சேர்ந்து இந்த கிளாஸை வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நண்பர் ஜேம்ஸ் வந்து பலன் ஊதிக்கிட்டு இருக்கான். எப்படி கட்டுவாங்க? என்ன பண்ற? கொஞ்சம் வெக்க போலாம். பலன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றான் பார்ப்போம். வேற வேலையை பாருங்க. சரி பாருங்க, அண்ணா வரேன். இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து இது பேர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனால ஸோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இதில் அது இருந்து போன மாதிரி என்னமோ கட்டி வச்சிருக்காங்க. நூலாக இருக்கு. ஸோ இதில் அப்படியே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு இங்கே மேம் வந்து கேக் கட்டிங் பண்ண சொல்ல போகிறோம். பண்ணி இப்போ வந்து டெக்கரேஷன்ல வந்து கிளாஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, பிஸி ஷெட்யூலில். ஸோ அது வந்து ஆஃப்டர் டெக்கரேஷன் பிஃபோர் டெக்கரேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. ஹலோ மக்களே, என்னடா வீடியோ முடியறதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு பாக்கீங்களா? எஸ், அது வந்து அந்த செலிப்ரேஷன் வீடியோஸை வந்து எங்களால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் இதை வந்து வந்துட்டோம். ஸோ இது என்னன்னா எங்க மேமோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு டெடிகேஷனா இந்த வீடியோ இருக்கும்ட்டு. ஆனா இது வந்து நினைக்கவே இல்லை இந்த வீடியோ வந்து அவங்க பிறந்தநாளுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அவங்க பிறந்தநாள் போடும்போது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க ஜூப்ளின் மேமுக்கு தான் டெடிகேஷன் ஃப்ரம் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அதனால் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு பாய். கட் பண்ணிக்கலாம்.